மக்கள் இயக்கம் மூலயமா சில உதவிகள்லாம் மக்களுக்கு சின்னதாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்ன அளவுக்கு தான். ஸோ எதுக்காக 2 படம் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஓப்பனாக பேசியிருப்பார். பட் அது ஒரு படம். பட் ரியல் டைமில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அதே ஃபோர்ஸில் பேசுவாரா? ஸோ திமுகவை எதிர்க்கிறது அப்படின்றது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. அந்த காரை வாங்கி டேக்ஸ் எக்ஸப்ஷன் பண்ணணும் அப்படின்ற நோக்கில் இருக்கும் போது எப்படி நீங்கள் ஒரு அரசியலில் நல்ல தலைவனாக இருப்பீங்க? நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இளைய தளபதி விஜய் இப்போது களத்தில் இறங்கியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பார்ட்டி நேமோடு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு பொலிட்டிக்கல் ஜேர்னியை. ஸோ அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத மனுவில் கொடுத்துருக்காரு. அதை பற்றி நிறைய பேர் ஏற்கனவே பேசிட்டாங்க. ஸோ நம்ம முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் இதில் பேசுவோம். இந்த இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா 24 எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல, 26 எலெக்ஷனில் தான் நிற்க போகிறோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 2026 சிஎம்காக கண்டிப்பாக நிற்க போகிறாரு தளபதி விஜய். தமிழக மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரோட மக்கள் இயக்கம் மூலயமா சில உதவிகள்லாம் மக்களுக்கு சின்னதாக செஞ்சுட்டு இருந்தார். ரொம்ப சின்ன அளவுக்கு தான். ஏன்னா அது வந்து பெரிய அளவுக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவர் வந்து பாலிடிக்ஸில் வராதனாலையோ இல்லை தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்ததுனாலையோ அந்த சின்ன லெவலில் இருந்திருக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்ட்டியும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் 2 படம் கமிட் ஆகிருக்காரு. பாலிடிக்ஸில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எதுக்காக 2 படம் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. படம் கமிட் ஆகாமல் இன்னும் எலெக்ஷனுக்கே டைரெக்டாக அவர் இது பண்ணிருக்கலாம். உங்களுக்கும் அது கேள்வியாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாலிடிக்ஸில் வரப்போகிறதுக்கு முன்னாடியே நம்ம தளபதி விஜய்க்கு வந்து நிறையா எதிர்ப்புகள் வந்துச்சு. அது உங்களுக்கே தெரியும். இப்போ வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அரசியலுக்கு வர போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் படத்தில் நடிக்கணும்? படத்தில் நடித்தா இப்போ அந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அரசியலில் வராரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். பட் விஜய் வந்து இது வரைக்கும் எந்த கட்சியும் இல்லை எந்த தலைவர்களையும் எதிர்த்து குரல் கொடுத்ததில்லை பெருசாக. படத்தில் மட்டும் சின்ன சீன்ஸில் வந்து எதிர்த்து கொடுத்துருப்பாரு. முக்கியமாக அந்த சர்க்கார் படத்துலலாம் ஓப்பனாக பேசியிருப்பார். பட் அது ஒரு படம். பட் ரியல் டைமில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அதே ஃபோர்ஸில் பேசுவாரா இல்லை பேசாமல் ப்ரெஸ்ஸெல்லாம் அவாய்ட் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கோம் விஜயகாந்த் வந்து வேறு லெவலில் ஒரு பொலிட்டிஷியனு. அவரவே இந்த மீடியாஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு காமெடி ட்ரோலாக மாற்றி அவரை அழிச்சிட்டாங்க. பட் தளபதி விஜய் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணணுன்னு வராரு. அதை வந்து இந்த மெயின் மீடியாஸ் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பேசுவோம். அண்ட் இதில் முக்கியமாக தளபதி விஜய் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ஊழல் வந்து அதிகமாகிடுச்சு நம்ம நாட்டில். முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து ஊழல் அதிகமாக இருக்குது அப்படின்றது அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ திமுகவை எதிர்க்கிறது அப்படின்றது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. அண்ட் இன்னொரு நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா இதுக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வாங்கியிருப்பார் தளபதி விஜய். அந்த கார் வந்து டேரெக்டாக பாண்டிச்சேரியில் வாங்கியிருப்பார். டேரெக்டாக பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கி அங்கேருந்து இறக்கியிருப்பார். ஏன்னா டேக்ஸ் குறையணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவனாக ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் பல கோடி செலவு பண்ணி கார் வாங்குறீங்க. அது உங்களோட பர்சனல் சாய்ஸு. ஏன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணிலேருந்து தான் பண்ணுறீங்க. ஆனால் வந்து அந்த காரை வாங்கி டேக்ஸ் எக்ஸப்ஷன் பண்ணணும் அப்படின்ற நோக்கில் இருக்கும் போது எப்படி நீங்கள் ஒரு அரசியலில் நல்ல தலைவனாக இருப்பீங்க அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேள்வி. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி விஜயை சார்ந்தது மட்டுமே இந்த பாலிடிக்ஸ் கிடையாது. ஏன்னா தளபதி விஜய் வந்து அவர் மட்டுமே நினச்ச எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. அவரோட ஃபேன்ஸும் அதை வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரோஹிணியில் லியோ படத்தோட ட்ரெய்லர் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து சேரெல்லாம் அடித்து நொறுக்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸை வச்சு இவர் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சரை முதல்ல பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களால அடுத்த மக்களை சந்தித்து ஒவ்வொரு விஷயங்களை பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் 26 எலெக்ஷனில் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ இதே நாளில் நானும் வந்து ஒரு சேனலில் பாலிடிக்ஸ்க்காக கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அஸ்வந்த்.